ஃபஸ்ட்டு இப்போ மக்கள் கேட்குறாங்க, எங்களுடைய மனதை ஒரே இடத்துல நிலைநிறுத்த முடியல. ஒரு தியானம் பண்ணுறோம், அந்த தியானத்தில் சரியான மனதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, உடனே டைவர்ட் ஆகிடுது, மனம் சேஞ்ச் ஆகுது. இந்த கான்செப்டை அதை என்ன சொல்கிறது, இந்த ஒரே இடத்தில் மனம் நிலைபெற செய்து தியானம் செய்வதோ இல்லை வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரே இடத்துல மனதை நிலைநிறுத்த முடியலன்றாங்க. என்ன காரணம்? எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வர்றது ஃபுட்டு. இதுதான் சொல்லுவோம். அசைவ உணவு உண்ணும்போது மனம் மாறுபடும். அதனால் அசைவம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக இதை கடைபிடிக்க ரொம்ப சிரமமானது. ஏன்னா திருவள்ளுவர் சொல்கிறார், கொல்லானை கொலைகளை தவிர்த்தானை எல்லா உயிர்களும் கைத்தொழும் திருவள்ளுவர். அதே போல் உயிர் கொல்லாமை வலியுறுத்தும் போது கொலை செய்வன கொல்லாமை கொலைகளை தவிர்த்து எல்லா உயிர்களும் கைத்தொழும். தன் ஊன் வளர்க்க பிற ஊன் உண்பானுக்கு எங்கனும் கிட்டும் கடவுள் அப்படின்னாரு. நீ கடவுளை பிரபஞ்சத்தை சொல்கிறோம், பறவையை சொல்கிறோம், அதை உருவப்படுத்தாமல் ஒரு உருவமாக செஞ்சு அதை கடவுள்னு கும்பிட்றோம். இதே போல தான் கடவுள் எங்கே இருக்கா நமக்கு தெரியாது. கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது. யாரும் சொல்லுங்க, யாரும் பார்த்து நாங்களும் கடவுளை பார்க்கல. பட் ஃபீல் உணர்கிறோம். அப்படி கடவுளை பார்க்காத மனிதர்கள்லாம் கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியறதுக்காக ஒரு கோயிலை கட்டி ஒரு மூர்த்தியை கட்டி அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் மனதை செலுத்துகிறாங்க. அப்படி மனதை அங்கே செலுத்தும் போது மனம் ஒருமைப்படும். அதுக்காக தான் கடவுளை வழிபாடு கிடையாது. உண்மையிலே அது கடவுள் அல்ல. இதை மனதை ஒருமுகப்படுறது இது ஒரு எளிய வழி. பிறகு நம்முடைய எண்ணங்களை குறைத்துக் கொள்வது. செகண்ட் பார்ட், எண்ணங்களை குறைத்துக் கொள்வது, அது ஆசையை குறைத்துக் கொள்வது. ஒரு சின்ன வட்டம் இருந்தால் ஒரு சிறிய வட்டம், இந்த ரூம் இருக்கிறீங்க, இதுக்குள்ள நம்ம நிறைய நேரம் பார்க்க முடியும். இதுக்குள்ள நிறைய சுற்றி இடம் விசாலமாகும் போது அதை பார்ப்பதற்கான நேரம் நமக்கு அதிகமாகுது. சுற்றி கவனிக்க முடியாத நிலை உண்டாகுது. அப்போ நம்முடைய எண்ணம் செயல்பாடு அனைத்தும் வீணாக விரயமாகும். இதை குறைக்கும் போது தான் இதனுடைய சுருக்கமான எளிமையான விஷயம் என்னென்ன, மனதை நிலைநிறுத்த ஆசைகளை குறைக்க வேண்டும். முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்க வேண்டும். எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்கணும். இந்த எண்ணம் வரும்போது அன்பு வரும். அந்த அன்பு தான் அன்பே சிவன் சொல்லியிருக்காங்க. அந்த அன்பு அதிகமாவது ஆசைகள் குறையும். ஆசைகள் குறைந்தால் மனம் ஒருமைப்படும். அப்போ மனம் ஒருமைப்படணும்னா மெயின் என்ன பண்ணணும், உணவை பற்றியும் பார்க்கணும். அசைவ உணவு உண்ணக்கூடாது. இரண்டாவது, நம்முடைய எண்ணம் செயல்பாட்டை சரியாக ஒரு வழி செலுத்துகிறோம். நாமும் இந்த தியானத்தை கூட முதல்ல சொல்லிக்கோம். தியானம் அருமையாக சிந்திக்கிறேன்னு நாம் விடும் மூச்சை கவனித்தாலும் இதை சித்தர்கள் சொல்லுவாங்க, மூச்சை கவனி பேச்சை குறை. தேவையற்ற பேச்சை பேசுவதை விட சிந்தித்து பேசினால் நம்முடைய செயல்பாடு சரியாக இருக்கும். இதுதான் முக்கியமான சில காரணங்கள்.